உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நீங்கள் தீங்கு செய்வதற்கு தீங்கு செய்யாமலும் உதாசீனப்படுத்தாமலும் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக வேதத்திலே நாம் தியானித்தோம். அந்த அனுபவத்தில் செல்லும் பொழுது 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி பேதுரு மூலமாக தேவன் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையான காரியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் தழும்புகள் என்பது நமக்கு சுகத்தை கொடுக்க, அவருடைய ரத்தம் சிந்துதல் என்பது நம்முடைய பாவத்தை மன்னிக்க. இந்த மாபெரும் மீட்பு உலகத்தில் அநேக மக்களுக்கு இல்லை. நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தபடியினாலே நாம் நம் வாழ்க்கையிலே தேவன் சொன்ன பிரமாணங்களை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது அவருடைய தழும்புகளால் குணமாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மை இதுதான். இது ஒரு கற்பனைக்குரிய வார்த்தை அல்ல, இது கட்டுக்கதை அல்ல, இது உண்மை. தேவனுடைய தழும்புகளால் இன்றைக்கு எவ்வளவோ ஜனங்கள் குணமாகிறார்கள், நாமும் குணமாயிருப்போம். இன்னும் அநேக ஜனங்களை தேவனுடைய அந்த இரத்தமானது கழுவுகின்றதாக, பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய தழும்புகளால் நம்முடைய வியாதி எல்லாவற்றையும் மாற்றும்படியாக தேவன் விரும்புகிறபடியினாலே நம் வாழ்க்கையிலே அவருடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையிலே தேவனுக்கென்று வைராக்கியமை வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர் தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் பெறலானேன். உன் தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் பெறலானேன், நான் பெறலானேன், நான் பெறலானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. எல்லாம் நீர்தான். எங்கள் பாவங்களை சிலுவையில் சுமந்தவர் நீர்தான். உம் தழும்புகளால் எங்களை சுகமாக்குகிறவர் நீர்தான். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வெளிப்பாடை, இந்த ரகசியத்தை, இந்த அறிவை எங்களுக்கு ஈவாய் கொடுத்தபடினால் மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம் பாதையில் செல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.